Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 977வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறைய சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானோட ப்ரைம் டே சேல் உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்க போகுது. அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். அது போக சாம்சங்லேருந்து சாம்சங் M34 இந்த மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த மொபைலோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் த்ரெட்ஸ் அப்படின்னு நேற்று தான் ஒரு அப்ளிகேஷன் வந்தது. ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், அமேசான்லேருந்து ப்ரைம் டே சேல் 15ஆம் தேதி இருக்குது அப்படின்றத நம்ம நியூஸை பார்த்துருந்தேன். நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆஃபர் ஒரு நல்ல ஆஃபராகவே இருக்கும் அப்படின்னு அமேசான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அமேசான்லேருந்து ஒரு குட்டி எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸையும் கொடுக்குறாங்க. என்னென்னா, எப்போவுமே ப்ரைம் மெம்பர்ஷிப் நீங்கள் பே பண்ணி வாங்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1500 பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் இப்போ 1000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறாங்களாம். ஸோ அமேசானோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த போஸ்ட் இருக்கா அப்படின்றத பாருங்கள். இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 999 ரூபாய்க்கு இந்த அமேசானோட ப்ரைம் மெம்பர்ஷிப் கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பே பண்ணி பை பண்ணோம் அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் இந்த மாதிரி வரும். ஸோ அந்த மெசேஜ்லாம் பார்த்து ஏமாந்துட வேண்டாம். அமேசானோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நேற்று நத்திங்கோட ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. நானும் இது வந்து உண்மையாகவே ஒரு புது ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டேங்க. என்ன தெரியுமா, நத்திங்கோட இயர் 2 இப்போ தான் லான்ச் ஆகுதுன்னு நினச்சிட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நத்திங்கோட இயர் 2 ஏற்கனவே ஒயிட் கலர் வெர்ஷன் 9999 ரூபாய்க்கு நத்திங்லேருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுவும் அதை வந்து யாருமே கண்டுக்காமல் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நாங்கள் திரும்ப பிளாக் கலர் வெர்ஷனை லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் கலர் வெர்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நத்திங்கோட இயர் 2 ஒரு நல்ல ஹெட்ஃபோன், நல்ல இயர்ஃபோன் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து 9999 ரூபாய்க்கு கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை பிளாக் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்து, இப்போ ட்விட்டர் மெட்டா மேலே லாஸ்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எது தெரியுமா, நேற்று தான் த்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அது வந்து 15 மில்லியன் டவுன்லோட்ஸை ஒரே நாளில் கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுமே த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கோங்க. பட் பட்ஜெட் கேஜெட் தமிழ் அப்படின்னு தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கேஸை எதுக்கு ஃபைல் பண்ணியிருக்கோம் ட்விட்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷனுக்கு ஒரு அப்ளிகேஷன் வர்றது நல்லது தான்ப்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்குன்னு காப்பி அடிக்கக்கூடாது இல்லை, எங்களை அப்படியே காப்பி அடிச்சு வச்சுருக்காங்க. ஒரு காப்பி கேட் ஆப்பாக இருக்குது இந்த ஆப், அதனால தான் நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு அப்ளிகேஷன் போட்டிக்கு வரும்போது அந்த அப்ளிகேஷன் மேலே கேஸ் போடுறது உண்மையாகவே காப்பி கேட் அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்தால் கேஸ் போடுறது சரின்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் தப்புன்னு சொல்கிறீங்க, எத்தனை பேர் சரின்னு சொல்கிறீங்கன்னு. அடுத்து, இன்ஃபினிக்ஸ்லேருந்து ZEROBOOK 13 அப்படின்ற அவங்களோட லேப்டாப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் எப்பவுமே கம்மி ப்ரைஸ் லேப்டாப் லான்ச் பண்ணுவாங்க. அந்த ZEROBOOK சீரிஸ் இருக்குல்ல, இது கொஞ்சம் விலை அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ விலை அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ள மேட்ருமே இருக்கும். நீங்கள் இந்த இன்ஃபினிக்ஸோட ZEROBOOK அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச்சஸ்க்கான பெரிய டிஸ்பிளேஸோட வருது. 400 நிட்ஸ் பிரைட்னஸோடன்னு சொல்லியிருக்காங்க. i5, i7, i9 அப்படின்ற 3 ப்ராசர் வேரியண்ட்டோட இன்டகிரேட்டட் 96EU அப்படின்ற எக்ஸ் சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர எப்பவும் மாதிரி SSD இருக்க போது, 70 வாட் பேட்டரி இருக்க போகுது, 100 வாட்கான சார்ஜர் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து இதனோட பேஸ் வேரியன்ட் 16GB 512GB தான். i5 வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,000 அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபினிக்ஸோட லேப்டாப் 52,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருக்கான்னு பாருங்க. அடுத்து, சாம்சங்லேருந்து சாம்சங் M34 அப்படின்ற அவங்களோட மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு ஒரு நல்ல சாம்சங் மொபைல் வந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி தான் இதனோட ஸ்பெக்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த மொபைலில் ஒரு 6.4 இன்ச்சஸ் AMOLED 120Hz ரீஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சாம்சங் இந்த ஒன்றை கொடுத்தாலே மொபைலோட ப்ரைஸ் அதிகப்படுத்திடுவாங்க. அப்படி இருக்கும்போது இதில் 50 MPக்கான கேமரா வித் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு எக்ஸினோஸோட எக்ஸினோஸ் 1280 அப்படின்ற ப்ராசர், 13 MP ஃப்ரண்ட் கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் சென்சர், 6000 mAh பேட்டரி, 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குதுங்க. இதனோட 6GB 128GB வேரியன்ட் 18,000 ரூபாய்க்கு வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் 19,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஓகேயான ஒரு ப்ரைஸிங் தான். அது மட்டும் இல்லாமல் எப்பவும் மாதிரி பாக்ஸில் சார்ஜர் தர மாட்டாங்க. நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்களுக்காக உங்களுக்கு வந்து பாக்ஸில் சார்ஜர் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ஜரோட மதிப்பே 1700 ரூபாய் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ப்ரீ ஆர்டர் வந்து இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சாங்க. ஸோ ப்ரீ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 ரூபாய் ஐசிஐசியோட கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 17,000 ரூபா வருது. ஸோ 17,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக மொபைல் ஒர்த்து தான். அடுத்து ரியல்மியோட GT Neo 6 இதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதனோட இமேஜ் மட்டும் கிடச்சிருக்கு, ஒரு சில டீட்டெயில் மட்டும் கிடச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் இப்போ இதனோட ஃபுல் ஸ்பெக்ஸ் வந்திருக்குங்க. 2 மொபைல் வரப்போகுது. Realme GT Neo 6 எப்போ மாதிரி Realme GT Neo 6 240 வாட் அப்படின்ற 2 மாடல் வரப்போகுது. இந்த ரியல்மியோட GT Neo 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள OLED 1.5K டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 அப்படின்ற ப்ராசரோட வரப்போகுது. 5200 mAh பேட்டரி, 100 அல்லது 150 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும்னு சொல்கிறாங்க. கேமராவுக்கு 16 MP ஃப்ரண்ட் கேமராவும் 50 MP மெயின் கேமராவும் சோனி IMX 890 அப்படின்ற கேமரா வித் OIS சப்போர்ட்டோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் IR பிளாஸ்டர் இந்த டைம் கொடுக்க போகிறாங்களாம். எப்பவுமே ரெட்மி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ரியல்மியும் எடுத்து வராங்க. IR பிளாஸ்டர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட அந்த மொபைல் வருதுங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தரல, கூடிய சீக்கிரமாக லான்ச் ஆகும். ஸோ லான்ச் ஆனால் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த GT Neo 6 240 வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல ஒன்றுமே இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த மொபைலில் 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை தூக்கிட்டு 240 வாட்டை போட்டு கொண்டு வந்தாங்கன்னா அதான் GT Neo 6 240 வாட். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கான அப்டேட்ஸ். பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் எதுவானாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.